கருப்பு ஜூலை இடம்பெற்று 3 தசாப்தங்கள் நிறைவு பெற்ற போதிலும் அதன் நிழல்கள் இன்னும் நீங்கவில்லை. கருப்பு ஜூலையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் நம்மிடத்தில் உலா வருகின்றனர். கருப்பு ஜூலை விட்டுச் சென்ற ஆறாத ரணங்களில் தர்மபுரம் கிராமமும் சமுத்திரத்தின் ஒரு துளி. 1983 ஜூலை 23ஆம் தேதி யாருமே எதிர்பார்க்காத வகையில் நாட்டில் நடந்தேறிய கரைப்படிந்த நாள். இந்த கருப்பு ஜூலை கலவரத்தில் சுமார் 400 தொடக்கம் 3000 பேர் கொல்லப்பட்டதுடன் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. உலகில் வாழும் மனித நேயமிக்க மாந்தர்களை கொழும்பில் நடந்த கருப்பு ஜூலை கலவரம் உலுக்கியெடுத்தது. நாட்டின் தலைநகர் பல பகுதிகளிலும் உள்ள தமிழர்கள் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. இவை அனைத்தும் ஒரு சில நிமிடங்களில் நடந்தேறின. கொழும்பில் வசித்த தமிழர்கள் பலர் இரவோடு இரவாக தமிழர்கள் பகுதிகளுக்கு விரைந்தனர். இவ்வாறு சென்றவர்களில் வெள்ளையன் குடும்பமும் ஒன்று. இரவோடு இரவாக மட்டக்களப்பு நோக்கி பயணித்த வெள்ளையன் குடும்பம் சொத்துக்களை இழந்த நிலையில் கஷ்டங்களுக்கு மத்தியில் இன்னமும் வாழ்ந்து வருகின்றனர். 83 கலவரத்தில் தெய்வலிலிருந்து பாதிக்கப்பட்டு மட்டக்களப்பு கொண்டாந்தாங்க. மட்டக்களப்பு கொண்டாந்து வச்சு அங்கிருந்து சத்திர குண்டாண்டில் கொண்டு போய் போட்டு அங்கே 6 மாசம் வச்சிருந்து அதுக்கு பிறகு தான் இங்க தர்மபுரத்தில் வந்து எங்களை சேர்த்து சின்ன சின்ன குடிசுகள் கட்டி கொடுத்து அதுக்கு பிறகு எங்களுக்கு வீடு வசதிகள் அது எல்லாம் ஒன்றும் செஞ்சு கொடுக்கல. அதுக்கு பிறகு நாங்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு இன்னும் சின்ன சின்ன தொழில்கள் செய்து கஷ்டப்பட்டு பிறகு சின்ன சின்ன வீடுகளாக கட்டிக்கிட்டோம். அளவான வீடுகள். காலங்கள் கடந்தாலும் கருப்பு ஜூலை விட்டுச் சென்ற ரணங்கள் இன்னமும் நீங்கவில்லை.